ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, கியூப்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது மேல கொஞ்சம் எண்ணெய், பாருங்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் எண்ணெய் போட்டு இது பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போறேன். இப்போ இந்த கியூப்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். ஃப்ரை பண்ணோம்ல அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் வதக்கிக்க வேண்டியதான். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ முஞ்சி போய் கொஞ்சம் இஞ்சி போடு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்க போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கடாய் வச்சாச்சு, சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ பட்டர் உருக்கணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ அந்த கிரேவி எடுத்து மசாலா இப்போ வதங்கிடுச்சு. அதை மிக்சிலேயே கழுவி இந்த தண்ணி ஊற்றிடலாம். உப்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு கியூப்ஸ் தான் போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு. இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை கிளிக் பண்ணுங்க.